இன்னைக்கு திமுக வெர்சஸ் பிஜேபி தான் கேமே தவிர நீங்க அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே தமிழகத்தில் இருக்கான்றது தெரியல. ஒரு போராட்டம் அதிமுக எடுத்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கிறாங்களா? இன்னைக்கு ஒரே ஒரு இதுதான், நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த கொங்கு பெட்ல கொஞ்சம் மவுஸ் இருந்தது, அதுவும் தலைவர் அண்ணாமலை அவர் வந்து கெடுத்துட்டாரு. அதான் பிரச்சனையா வருது. என்னடா பண்றது? அங்கதான் நம்ம வந்து அங்கங்க போனோம். நாலு நீங்க பாருங்க சார், கடைசியா நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாராவது ஒரு முக்கிய தலைவர்கள் போய் பார்த்துருக்கிறாங்களா? ஒரு மனு, ஒரு ஜாதி சங்கமோ இல்லை வந்து ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு ஆட்களோ யாராவது போயிட்டு ஒரு மனு கொடுத்துட்டு இது எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்களா? ஒன்று திமுக கேட்குறாங்க, ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அதில் எங்களை கேட்குறாங்க, ஏன்னா நாங்கள் எதிர்கட்சி. இன்னைக்கு மக்கள் எங்களுக்கு தான் எதிர்கட்சி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா அசம்பிளியில் வந்து நான் தான் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிக்கலாம். ஏங்க, நான் தேனியிலேருந்து சொல்கிறேங்க, இன்னைக்கு தேனியிலேருந்து சொல்கிறேங்க. உண்மையான அதிமுக தொண்டர்கள் தான் எல்லா அமைச்சர்களோட நான் பழகிருக்கேன். எல்லாரும் இப்பயும் டச்சில் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உண்மையான அதிமுக தொண்டர்கள் எல்லாரும் சொல்றது, அந்த கட்சிக்கு தலைவர் ஆகக்கூடிய ஒரே ஒரு தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும்தான் இருக்கு. அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான், தவிர வேற யாருக்கும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னைக்கு ஐடென்டி கிரைசிஸ். அதை பிரஸ் முன்னாடி வந்து என்ன சொல்றாரு, நாங்க எங்க தலைவர் அவர்கள் வந்து ராஜ்பவனுக்கு வந்து இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வந்து நாங்க பேசி என்னமோ லாபி பண்ணி செட் பண்ணி கொடுத்தோம். இதெல்லாம் தேவை? இதெல்லாம் வந்து முன்னாடி முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சா இது? நாங்க வந்து அவங்களுக்கு ஏதோ ஃபேவர் பண்றோமா? எங்க 2 பேருக்கு வந்து ஒரு சீக்ரெட் அலைன்ஸ் இருக்கா? 2017 இதே மாதிரி கமமரேட்டிவ் காயின் வந்து எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்துருக்குறோமே. அப்ப என்ன அதிமுகவும் பிஜேபி அலைன்ஸ்ல இருக்கோமா? நாங்க அலைன்ஸ்ல சார் இருந்தா 2019 தான் அலைன்ஸ். 2017 நீங்க கேட்டீங்க கொடுத்தோம். இந்த 100 ரூபீஸ் கமமரேட்டிவ் காயின் வந்து ஒரு அது வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராப்பரா இருந்து அதுக்கான டாக்குமெண்ட் ப்ராப்பரா இருந்து கவர்மெண்ட் அப்ளை பண்ணா யாருக்கா இருந்தாலும் கிடைக்காது. அது ப்ராப்பரா இருக்கும், அப்ளிகேஷன் ப்ராப்பரா இருக்கும், அதுக்கான எலிஜிபிலிட்டி ப்ராப்பரா இருக்கும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து எவ்வளவு பெரிய தலைவர், அவர் கொடுக்கறது என்ன தப்பு இருக்கு? அதுக்கு என்ன கிரிட்டிசைஸ் பண்றீங்க? கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், பிஜேபி டு டிஎம்கே கிடையாது. நான் இன்னைக்கு சொல்றேன் சார், டிஎம்கே அப்படின்னா என்ன? டி ஃபார் என்னது? டி ஃபார் ட்ரக்ஸ், எம் ஃபார் மணி ஸ்விண்ட்லிங், கே ஃபார் கட்ட பஞ்சாயத்து. டிஎம்கே அப்படின்னா என்ன? டி ஃபார் ட்ரக்ஸ், எம் ஃபார் மணி ஸ்விண்ட்லிங், கே ஃபார் கட்ட பஞ்சாயத்து. இதுதான் திமுக, இதுதான் பிஜேபியினுடைய நிலைப்பாடு. பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றேன். ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டோம். நீங்க கூட தான் ஸ்கூட்டர் கொடுத்தீங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிக்கலையா? ஏங்க, ஒரு உண்மையை சொல்றேங்க. எல்லாம் என்ன சொல்றாங்க, பாத்தீங்களா கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுத்துட்டாங்க, ஸ்டாலின் அவர்களும் முதல்வர் அவர்களும் ஐயா ராஜ்நாத் சிங்ஜி அவர்களும் 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிறாங்க. மேடம் ஜெயலலிதா அவர்களை பார்க்கறதுக்கு வரலையா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்? வரலையாங்க? வீட்டுக்கு வந்து சந்திச்சுட்டு போலியா? அவங்க எங்களோட கூட்டணியில் இருந்தாங்களா? சொல்லுங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து உடல்நிலை பாதித்த போது பிரதமர் நரேந்திர அவர்கள் நேரடியா வந்தாங்களா? வரலையா? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியா வந்தாங்களா? வரலையா? நேரடியா வந்து அவர்கிட்ட என்ன பேசினாரு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்ப்பாங்க. எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கலாம், அது டிஃபரெண்ட். பட் பப்ளிக் லைஃப்னு வந்த அப்புறமா அவர் ஒரு தலைவரை தான் பார்ப்பாங்க. நீங்க ஏன் கூட வந்துடுங்க. ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன சொல்றாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நீங்க ஏன் கூட வந்துடுங்க டெல்லிக்கு, நான் பார்த்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாங்க 2 பேர் அதுக்கப்புறம் வந்து நடந்த எலெக்ஷன் நாங்க 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டோமா? அரசியல் நிலைப்பாடு வேற, அரசாங்கம் வேற. உங்க மாநில தலைவர் போயிட்டார், அந்த இடத்துல பாத்தீங்களா சிரிச்சு பேசிட்டு இருக்காரு, வணக்கம் சொல்றாரு. ஏங்க, ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, இவரு நம்ம ராஜ்நாத் சிங்ஜி அவர்களை சொல்றாங்க, அவர் என்ன அப்படி பாராட்டி பேசுறாரு. இப்ப நம்ம பத்திரிகை நம்மளோட சொல்றாங்க, அவங்க வந்து நமக்கு ஆகாத ஒரு யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களா, அவங்க கல்யாணத்துக்கு அவங்க தலைமையில கூப்பிடுறாங்க. இப்போ நான் போறேன்னு வச்சுப்போம், எனக்கு அவங்க ஆகாது, ஆனால் கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க, நீங்க தான் உங்க ஊர்ல பெரியவர், நீங்க வந்து கல்யாணம் பண்ணுவீங்கன்றாரு. அங்க போயிட்டு நீங்க 1 மாசத்துல பிரிஞ்சுடுவீங்க, 1 மாசத்துல டைவர்ஸ் வாங்கிடுவீங்க, உங்க புருஷன் 1 மாசத்துல எங்கேயும் ஓடி போயிடுவான். இப்படி சொன்னா நல்லாவா இருக்கும்? கல்யாணத்துல போயிட்டு நமக்கு பிடிக்கலனாலும் நம்ம என்ன சொல்லணும், நல்லா வாழ்வீங்க,
100 ஆண்டு சிறப்பாக இருப்பீங்க, நல்ல குழந்தை குட்டியோட நல்லா இருப்பீங்க, நல்ல சொத்து, நல்ல நல்ல ஒரு நல்ல ப்ராஸ்பரஸாக நல்ல சந்தோஷமா இருப்பீங்க, இப்படிதானே சொல்லணும். அதுதானே சொல்லியிருக்கிறாரு. அது வந்து ஒரு அரசியல், ஒரு டீசென்சி, ஒரு டிக்னிட்டிங்க. அது சரி, அது எப்படி தெரியும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு? அதான் இல்லையே. துரோகத்துக்கு அந்த காலத்தில் துரோகத்துக்கு மகாபாரதத்தில் ஒரு பேர் உண்டு. அதை எடுத்துட்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேர் தான் போடணும். துரோகி அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் நம்ம போடணும். யாருக்கு நீங்க உண்மையா இருந்திருக்கிறீங்க? உங்களுக்கு பதவி கொடுத்தவங்களுக்கு உண்மையா இருந்தீங்களா? கிடையாது. உங்க தொண்டர்களுக்கு உண்மையா இருந்தீங்களா? கிடையாது. கூட்டணி வேண்டாம்னு உடைச்சிட்டு போனது நீங்களா நாங்களா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அனுப்பிடுவாங்க முன்னாடி. ஏன்னா அவர் தான் அந்த நார்த் சென்னையில் வெட்டியா உட்காந்துருப்பாரு. வேலையே இல்லாத ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் மற்றவங்களுக்கெல்லாம் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவர் எம்எல்ஏ கூட கிடையாது நினைக்கிறாங்கல்ல, எம்எல்ஏ தோத்துட்டாருல, அவர் எம்எல்ஏ கூட கிடையாது, சும்மா உட்காந்துருப்பாரு. அவர் தான் ஒரு இதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் திட்ட வேண்டியது, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்ட வேண்டியது மறந்துட்டார் போல. ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த போது இவரெல்லாம் இப்படி நின்று இருந்தாருன்னு தெரியும். 25 டிகிரியில் பெண்ட் ஆகிட்டு இருந்தார். 60 கூட கிடையாது, 25 டிகிரிஸ். அதுக்கு மேலே சாஸ்திராங்கமாக தான் விடணும். இதுதான் அதிமுக, இப்படிதான் இருந்தது. நீங்க வந்து என்னதான் வந்து நீங்க வந்து எங்களை வந்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு தலைவர் அண்ணாமலை அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணி இன்னைக்கு நான் சொல்றேன் சார், 2026 தேனியில சொல்றேன், மாற்றத்தை உருவாக்குவோம் பாருங்க. 2026 தமிழகத்துல பிஜேபி ஆட்சி அமைக்கும். தீய சக்தியான திமுகவை எதிர்த்து பிஜேபி ஆட்சி அமைக்கும். இதுதான் உண்மை. அதனுடைய முதல்வர் வேட்பாளர் மிக திறமையானவர்களா இருப்பாங்க, இளைஞரா இருப்பாங்க. இதெல்லாம் நல்லது நடக்கும். இதுதான் எதிர்பார்க்கறீங்க தமிழக மக்கள், இதான் எதிர்பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் நல்லது நடக்கும். அதனால வந்து ராஜ்நாத் சிங்ஜி வந்துட்டாங்க, வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிரிச்சு பேசிட்டாங்க. வேற என்ன பேசணும்? பக்கத்தில் உட்காந்து தள்ளியா விட முடியும்? அப்படி போய் விழுந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு தான் பேச முடியும். வேற எப்படி பேச முடியும் சொல்லுங்க? அப்படித்தானே பேச முடியும். அதனால வந்து நாங்க தெளிவா இருக்கோம் சார். இன்னைக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தி பிஜேபிக்கு தவிர வேற யாருக்கும் கிடையாது சார். நான் சொல்றேன், இன்னைக்கு ஏடிஎம்கே வாங்க வேண்டிய ஓட்டு கூட வாங்கல சார். இன்னைக்கு வந்து எம்பி எலெக்ஷன்ல இங்க வாங்க வேண்டிய ஓட்டு கூட வாங்கல. நான் சொல்றேன், கோயம்புத்தூர்ல நீங்க டீலிங் போட்டீங்க டிஎம்கேவோட. நான் சொல்றேன், நீங்க ஏன்னா நான் வந்து இன்சார்ஜா இருந்தேன், நான் பார்த்தேன்ல, எலெக்ஷன் ஆஃபீஸ் இன்சார்ஜ், நான் ஸ்டேட் எலெக்ஷன் கேம்பெயின் இன்சார்ஜ். நீங்க எடுத்து பாருங்க டிஎம்கே ஓட் பேங்க் எல்லாம் லோக்கல்ல அங்கங்க இருக்கக்கூடியவங்க, வேலுமணி, தங்கமணி எல்லாம் பாத்தீங்கன்னா டீலிங் டிஎம்கேவோட. நீங்க வந்து எங்க கட்சியை பத்தி பேசுறீங்களா? நான் பேசினா நல்லா இருக்குமா? நீங்க அமித்ஷாஜி அவர்கள் வீட்டு முன்னாடி கேட்ல எவ்வளவு நேரம் நின்னீங்கன்னு பேசினா நல்லா இருக்கும் சொல்லுங்க. எல்லாம் தெரியும், இருந்தாலும் பேசாமையா இருக்கிறோம். அரசியல் ஒரு நாகரிகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த நாகரிகத்தை தாண்டி வந்தீங்கன்னா நாங்களும் வருவோம். எப்படி நீங்க ஆட்சியை காப்பாத்தினீங்க எல்லாம் நாங்க பேசணுமா? இதுல நல்லா இருக்கு. அதனால வந்து ஒரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐடென்டி கிரைசிஸ் அவருக்கு. இன்னைக்கு தலைவர் அண்ணாமலை அவர்களை பத்தி பேசலைன்னா அவருக்கு இன்னைக்கு அங்கீகாரம் கிடையாது. ஏன்னா கொங்கு பெல்ட்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அவர் யாரும் அவர் மதிக்கிறது கிடையாது, எந்த நிகழ்ச்சிக்கும் அவர் கூப்பிடுறது கிடையாது, அந்த சமுதாய மக்கள் அவர் வந்து ஒரு இதுவா கூட பார்க்கறது கிடையாது. நீங்க சொல்லுங்க, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்ட கொங்கு பெல்ட்ல கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி காட்டுங்க 2 வருஷத்துல, ஒரு நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சி இல்லாம. அங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் கூட, கோயம்புத்தூர், அந்த ஈரோடு, சேலத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் கூட அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தும் கூட அங்க தலைவர் அண்ணாமலை அவர்களை கூப்பிடுறாங்க, அன்புமணி அவர்களை கூப்பிடுறாங்க, வந்து சீமான் அண்ணன் எல்லாம் கூப்பிடுறாங்களே தவிர இபிஎஸ் யாரும் வரல, காணுமே. உங்களுக்கு ஐடென்டி கிரைசிஸ் சார். இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு உங்க கட்சியை நீங்க இது பண்ணிக்கீங்க. நான் திருப்பி சொல்றேன், அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் எல்லாம் நம்மளோட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. எங்க கூட போறோம்? எல்லாம் நண்பர்களாக தான் இருந்தோம், எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. முக்கிய தலைவர்கள் எல்லாருமே எங்களோட பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்றது இவருடைய தலைமை எங்களுக்கு ஆகாது சார், எங்களுக்கு தேவை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அவரோட தலைமை. ஏன்னா அவரை தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நம்பினாங்க. எங்க யாருங்க முதல்வர் ஆக்கினாங்க? அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஆக்கினாங்களா? யாரை முதல்வர் ஆக்கினாங்க? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் முதல்வர் ஆக்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது உங்களை நம்பலையே, நீங்களும் தானே இருந்தீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? லாஸ்ட் ரோ அங்கதான் இருந்தார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்க இன்னைக்கு வந்து என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? அதனால நாங்கள் தெளிவா இருக்கிறோம். 2026 தேவையான எல்லா வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டோம். பிஜேபி தலைமையில மிக அருமையான பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி அமைப்போம். தீய சக்தியான திமுகவை வீட்டுக்கு அனுப்பிட்டு பிஜேபி தலைமையில ஆட்சி அமைப்போம் என்பதுதான்
உறுதியாக சொல்கிறேன்.